பஞ்சபுராணம் பற்றி இப்போ நாம பார்ப்போம். பஞ்சபுராணம் பாடுதல் என்ற வழக்கம் முற்காலத்தில் நன்றாக இருந்து வந்துள்ளது. தற்காலத்தில் அவ்வழக்கம் சில கோவில்களில் மட்டுமே உள்ளது. சமயக்குரவர்கள் திருமூலர், சேக்கிழார், திருமாளிகை தேவர் ஆகியோர் பாடியவை திருமுறைகள் எனப்படுகின்றன. அவற்றுள் தேவாரம் 7 திருமுறைகள், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, திருத்தொண்டர் புராணம் ஆகிய 5இல் ஒவ்வொரு பாடல்கள் பாடுவது இன்று வழக்கத்தில் உள்ளது. சமய நிகழ்வுகளில் விநாயகர் துதியுடன் ஆரம்பிப்பது வழமை. பஞ்சபுராணம் பாட துவங்கும் போதும் முடிக்கும் போதும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்ல வேண்டும். சைவ நெறி பிறழா திருக்கோவில்களில் நாம் சென்று வழிபடுகின்ற நேரங்களில் அங்கே சில காட்சிகளை காண்பதுண்டு. பெரிய கோவில்களில் 6 கால பூஜைகள், 4 கால பூஜைகள், 2 கால பூஜைகள் என வசதிக்கேற்றபடி நடைபெறுவதுண்டு. சாமிக்கு அபிஷேகம், அலங்காரம், தூப தீப ஆராதனை நடைபெற்ற பிறகு வேதங்களை இசைப்பார்கள் வேதியர்கள். அவர்கள் முடித்த பிறகு திராவிட வேதமெனும் தமிழிசை பாக்களை ஓதுமாறு கூறுவார்கள். சிலர் பஞ்சபுராணம் பாடுங்கள் என்று கூறுவர். ஓதுவாரும் அவருக்கு தெரிந்த தேவாரம், திருவாசகம் போன்ற பாடல்களை இசைப்பார். அதன் பிறகு வேதியர்கள் தீபாராதனை நிறைவு செய்து விபூதி பிரசாதம் வழங்கும் வழக்கம் இருந்து வருகிறது. மந்திர நாயகனாக சிவபெருமான் பஞ்சபுராணம் என்னும் 5 பாடல்களை பாடி வழிபட்டால் கஷ்டங்கள் பஞ்சாய் பறந்திடும் என்பர். தினமும் காலையில் சிவஸ்தலத்திற்கு சென்று அபிஷேகம் முடிந்த பின் இதனை பாடுவது சிறப்பு. இயலாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே இந்த பஞ்சபுராணத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். இப்போது விநாயகர் ஸ்லோகத்தோடு நம்ம ஆரம்பிப்போம். 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இதோட பொருள் என்னதுன்னா, 5 கைகளை, யானை முகத்தையும், சந்திரனது இளமை நிலையாகிய பிறை போலும் தந்தத்தையும் உடையவரும், சிவபிரானுக்கு புதல்வரும், ஞானத்தின் முடிநிலையாய் உள்ளவரும் ஆகிய விநாயகப் பெருமானை உள்ளத்தில் வைத்து அவரது திருவடிகளை நான் வணங்குகின்றேன். இப்போது திருஞான சம்பந்தர் அருளிய தேவாரம் முதல் திருமுறையை பற்றி பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவெண்மதி சூடிக் காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர்கள்வன், ஏடுடைய மலரான் முனைநாள் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே. திருச்சிற்றம்பலம். இதோட பொருள் என்னதுன்னா, தோடணிந்த திரு செவியை உடைய உமையம்மையை இடபாகத்தே உடையவனாய் விடை மீது ஏறி தூய வெண்மையான பிறையை சூடி காட்டில் விளைந்த சாம்பற் பொடியை உடல் முழுதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கள்வன், நான் முகனாக தாமரை இதழ்களில் விளங்குபவன், படைத்தல் தொழில் வேண்டி முன்னை நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பிரம்மாபுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானே. நன்றி.